போலீஸ்காரங்க சரவணனோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள விசாரிக்க வராங்க. அப்போ முத்துவேல் வீட்டுக்கு வந்து விசாரிக்கும் போது காந்திமதி அக்கா எந்த தப்பும் பண்ணாதவங்கன்னு சொல்றாங்க. வடிவும் மாறியும் அந்த பையன் சரவணன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவெல்லாம் அப்படி டார்ச்சர் பண்ற ஆளே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வயசு விஷயத்துல படிப்பு குழந்தைன்னு எல்லாத்துலயும் பொய் சொல்லியிருக்கா. அந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுல இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்போ கூட பொண்ணோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு தான் பேசியிருக்காங்க. அவங்க தான் ரோட்ல வச்சு கண்டபடி பேசினவங்கன்னு சொல்றா. அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கினதுக்கு அப்புறம் மத்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் பாண்டியன் குடும்பத்தை பத்தி நல்ல விதமாவே பேசுறாங்க. இந்த பக்கம் மீனா வீட்டுக்காரங்களுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க, அப்போ போலீஸ் வந்து இது உங்க வீடான்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா அவ வெளியே வந்து வக்கீல் கிட்ட நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும், இப்படியே அவங்க சாப்பிடாமலே இருப்பாங்களான்னு சொல்றா. மீனாவோட அப்பாவும் நம்ம வேணும்னா இன்னொரு தடவை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாமான்னு கேக்குறா. வக்கீலும் இருக்கிறதுனால முத்துவும் சக்திவேலும் உள்ள போய் பேசலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. பாண்டியன் பக்கத்து வீட்ல எல்லாம் விசாரிச்சிட்டீங்க, அந்த பொண்ணோட குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சிருப்பீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான் சக்திவேல். ஆனா இன்ஸ்பெக்டர் கேஸ ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க, இப்போ இவங்களை வெளியே அனுப்புனா அதை வச்சு அந்த அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அவங்க பிரச்சனை நடக்கும் போதே வீடியோ எடுத்திருக்காங்க, அதே மாதிரி இப்ப வெளியே அனுப்புறத வீடியோ எடுத்து மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு அனுப்பிட்டா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வக்கீல் எப்போ எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இப்போ போட்டுருவோம், நாளைக்கு கோர்ட்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க, இப்போ அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பித்தான் ஆகலும்ங்கிறாரு. இதனால மீனா உட்பட எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. தொடர்ந்து அவங்க பேச ஒரு கட்டத்துல ராஜி அரசி 2 பேரை வேணும்னா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். கோமதியை விட முடியுமான்னு கேட்க அவ மேலதான் மெயின் புகார் கொடுத்திருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்ல சரவணன் டென்ஷன் ஆகுறான். என்னை தூக்குல கூட போடுங்க, என் குடும்பத்தை விடுங்கன்னு கத்துறான். அவனை அமைதியா இருக்க சொல்லிட்டு கோமதி கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்காத்தா, நாளைக்கு வெளியே எடுத்துருவோன்னு சொல்றான் சக்திவேல்.